Hola, அங்கே பேச சொல்லுங்கள் சார். இவ்வளோ பாடுறீங்களா? இல்லை போய் போடுங்க. எந்திரிச்சு எதுவும் இல்லை பரவாயில்ல, ஓகே, கீழே போடுறோம், நாங்கள் போகிறோம். அல்லாஹ் தஆலாவுடைய ஃபஸ்ல் கரம் அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருள்மிகு உம்மத்திலே அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கி புரிந்தான் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா அவுலியா அல்லாஹ் காமிலீன்களுடைய நிஸ்பத்தை நமக்கெல்லாம் நசீபாக்கினான் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஷேഖ் நாயகம் ஜமாலி ஷா சர்க்கார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு 2 வருடங்கள் இரவு பகலாக கூட இருக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினான். எஜமான் அவர்கள் பெரும்பான்மையாக அமைதியாகவே இருப்பார்கள். சமயம் சில வார்த்தைகள் கூறுவார்கள், அது உள்ளத்தை மிக திகக்கூடியதாக இருக்கும். சில 2 மணி நேரம் உட்கார்ந்து இருப்போம், சக்க அமைதியா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா தண்ணீர் இஷாரா செய்வாங்க. கொஞ்சம் நாங்கள் தண்ணி எடுக்கலாம், கிளாஸ்ல தண்ணி ஊற்றி கொடுக்கும்போது கதா கேட்பாங்க, நிஸ்பத் குவத் பார்த்தியாமான்னு கேட்பாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் நிஸ்பத் குவத் பார்த்தீர்களா என்று கேட்பார்கள். அந்த வார்த்தை எங்களுக்கு உள்ளத்திலே ஒலித்து கொண்டே இருக்கும் 1 வாரம் வரைக்கும். எஜமான் அவர்கள் சாஹிபே ஹாலாக இருந்தார்கள், அனுபவிக்கூடியதாக இருந்தார். அதன் காரணமாக சின்ன வார்த்தையை சொன்னால் கூட அது உள்ளங்களிலே தேயக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சுபூத்திஷா நூருசலாம் ஹஜ்ரத் கிப்லா அவர்கள் சதா அல்லாஹை பற்றியே பேசுவார்கள். என்னுடைய சகோதரர் சுஹூதிஷா ஜுபேர் அஹமது பாக்கர் சொன்னாங்க, ஒரு முறை நான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா ஷேഖ்மாலையும் பார்த்து வரலான்னு சொல்லிட்டு எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்தேன். நிறைய ஷேഖ்மா சந்திக்கு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். சில பேர்கள் 50% அல்லாஹ் பற்றி பேசினாங்க, சில பேர் 50% துனியா குடும்பத்தை விசாரிச்சாங்க, சில பேர் 20% பேசினாங்க. ஆனால் நூறுசலாசிட்ட வந்தேன், 3 மணி நேரம் உட்கார்ந்துருந்தேன். அல்லாஹ்வோ வேற பேச்சு பேசவே இல்லை. உட்கார்ந்து இருந்து இதுவரை எங்கிருந்து வரைக்கும் கேட்கல. என்னைய உட்கார்ந்து இருந்து 3 மணி நேரம் அல்லாஹை தவிர வேறு பேச்சு பேசவே இல்லை இடத்திலே. அந்த அளவுக்கு சதா ஹக்கிலேயே குடிகொண்டிருந்தவர்கள் சுபூதிஷா ஹஜ்ரத் கிப்லா சர்க்கார் கிப்லா அவர்கள். சதா மைனஹி ஹக் மௌஜூத், நான் இல்லை ஹக்கு தான், அந்த உணர்வையே வைத்துக் கொண்டிருந்தார்கள். எழுதி போட்டுருந்தாங்க பெருசா உருமுல போனா, மைனஹி ஹக் மௌஜூத், நான் இல்லை என்று அல்லாஹ் தான் இருக்கிறான் என்ற உணர்வையே அந்த அதையே பேசிக்கொண்டே இருப்பார், அதை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை சேலத்திற்கு நூறுசலாம் அவங்க வந்தாங்க. வந்து இப்போ கேட்டாங்க, ஹதீஸ் விளக்கத்தை கேட்டாங்க. மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் ஜன்னா, இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கமா என்ற கேட்டாங்க. மிஸ்கின் சொன்னேன், யார் மௌத்தா போகும்போது கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு மௌத்தா போறாங்களோ சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு அர்த்தம் இதுக்கு நான் சொன்னேன். அப்ப எஜமா சொன்னா, அந்த அர்த்தம் இல்லைம்மா, 4 பேரை உட்கார்ந்து பேசுறீங்க, அதுவும் ஒரு கலாம் தான். அந்த கலாம் பேசி முடிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ்னு முடிச்சிருங்க. யார்கிட்ட பேசினாலும், மனைவிட்ட பேசினாலும் சரி, புள்ளைகிட்ட பேசினாலும் சரி, வேலைக்கார்ட்ட பேசினாலும் சரி, முதலாளிகிட்ட பேசினாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் அந்த பேச்சுடைய முடிவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி முடிச்சிருங்க. அப்படி செஞ்சா தஹல் ஜன்னா, உலகத்தில் வாழும் காலத்திலேயே சூழல் நுழைந்து விட்டாய். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூழல் நுழைவாய் என்று சொல்லவில்லை, தஹல் ஜன்னா, சூழல் நுழைந்து விட்டாய்ன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? யாரு ஒவ்வொரு கலாமுடைய கடைசியிலையும் லா இலாஹ கொள்கிறார்களோ உலகத்தில் வாழும் காலத்திலேயே அல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சொர்க்கமா ஆக்கிடுவான். நீ நினைச்சதா அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ் மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், ஆசையெல்லாம் அல்லாஹ் கொடுக்க ஆரம்பிச்சிருவான் என்பதாக
சர்க்கார் குபிலா விளக்க சொல்லி காமிச்சாங்க. இப்போ அன்பர்களே, ஷேகம்மா நமக்கு என்ன பிச்சை கொடுத்தாங்க, நமக்கு என்ன நமக்கு அருள் பாலித்தார்கள். என்னுடைய கருமி நாயம் ஃபைசி நாயம் ரஜியல்லாஹு சொல்லுவாங்க, ஷேக பிடிக்கிற வரைக்கும் நம்முடைய ஈமான் எப்படி தெரியுமா, தக்லீதி ஈமானா இருந்துச்சு. ஷேக நாயத்தை பிடிச்சி அல்லாஹ் தஹகீகி ஈமானா அல்லாஹு தஆலா மாத்திட்டான். தக்லீதி ஈமானா என்ன, அம்மா தான் சொன்னா நான் ஏத்துக்கிட்டேன் அவ்வளவுதான். அல்லாஹ் தான் சோறு தர்றானாமா, கடை தான் சோறு போடுது தர்றானாமா, இந்த உணவு தான் பசி தீக்குதான். அல்லாஹ் தான் 5 வயசு வரைக்கும் அம்மா அதான் சோறு போட்டாங்க, அல்லாஹ் தான் சோறு போட்டானாமா, அல்லாஹ் வளர்க்கிறானாமாம் என்று நம்முடைய ஈமான் ஆமா இருந்தது. அதை ஷேக்னா அவர்கள் அல்லாஹ்வை காட்டி கொடுத்தார்கள். நீ எங்க பார்த்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் வாழுகிறாய், நீ அல்லாஹ்வை கொண்டுதான் பேசுகிறாய், அல்லாஹ்வை கொண்டுதான் பார்க்கிறாய் என்று நம்மிலே ஹக்கை காட்டி கொடுத்தவர்கள் ஷேக் நாயம் அவர்கள். தைபாத ஹோசியிலே ஹோசி நாயம் சொல்வார்கள், முஜீமே खुदा முஜீமே நபீக்கு திகாயா குருனே. ஏது ஷேகா என்ன எனக்கு காட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு காலம் இருந்துச்சு, அல்லாஹை விண்ணிலேயும் ரசூலுல்லாஹை மண்ணிலே வளைச்சுக்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் எங்கேயோ விண்ணில் இருக்கிறான், பெருமாள் மதீனா அடங்கியிருக்க நினைச்சு கொண்டிருந்தோம். அந்த அல்லாஹையும் ரசூலையும் தன்னிலேயே காட்டி கொடுத்தவங்க தான் ஷேக் நாயம் அவர்கள். வேத்திபார் உஜூத் அல்லாஹ் கூட இருக்கிறான், வேத்திபார் நூர் ரசூல் ஸல்லல்லாஹு கூட இருக்கிறாங்க. அவர்கள் தான் நம்ம ஈமானை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் என்று நம்மிலே அல்லாஹையும் ரசூலையும் காட்டி கொடுத்தவங்க தான் நம்முடைய ஷேக் நாயம் அவர்கள். அன்பர்களே, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இதுக்கு முந்தி வரைக்கும் அல்லாஹ் நம்ம படைச்சு விட்டுட்டான், நம்மளைய கையாலா கொடுத்து விட்டுட்டான், நாமளா போச்சுட்டு இருக்கிறோம், நாமளா சாப்பிடுறோம், நாமளா தூங்குறோம், நாமளா எல்லா வேலையும் செய்ய நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனாலும் ஷேக் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க, இந்த சர்வகோடி சிருஷ்டிகளையும் மௌஜூதா இருந்து சர்வ சிருஷ்டிகள் மாறலாக இவைகள் ரூபத்திலே உன் தேவை பூர்த்தி யாருமே இல்லை இல்லல்லா என்ற உணர்வை நம்முடைய நாரங்களிலே ஊட்டியவர்கள் ஷேக் நாயம் அவர்கள். நாள் ஒரு சுமந்து செல்லும் முன்னே நாயன் சுமப்பதனை என் நாய் நரம்புகள் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே என்று நம்முடைய நாளங்களிலே அல்லாஹ்வுடைய கூட மையத்தை இலாகியை அல்லாஹ் நம்ம கூட உணர்வை நம்முடைய நாளங்களிலே ஏற்றியவர்கள் தான் நம்முடைய ஷேக் நாயம் அவர்கள். அன்பர்களே, நாமெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, சாப்பிட்டோம்னு சொன்னா ஏதோ பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பிடிப்போம், அவ்வளவுதான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கூட இருக்கும் ஷேக்நாதை பார்ப்பதற்கு முன்னால் உணவிலே நம்ம ஹக்கை பார்க்கவில்லை, தண்ணீரிலே ஹக்கை பார்க்கவில்லை. ஆனால் எப்ப நம்ம ஷேக்நாயத்துடைய அந்த பாதார விந்துகளை முத்தமிட்டமோ அதுக்கு பின்பு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அல்லாஹு தஆலா குதி பான் காணா குதி பானி பனா அல்லாஹி அல்லாஹே, இந்த உணவே இருந்து அல்லாஹ் தான் தேவை பூர்த்திறான், தண்ணீர்ல இருந்து அல்லாஹ் தான் தேவை பூர்த்திறான். இந்த உணவோ தண்ணியோ சுயமாவும் தேவை பூர்த்தி செய்ய முடியாது, இவைகள்ல மௌலா தான் இருந்து நம்ம தேவை பூர்த்திறா என்று நமக்கு ஷேக் நாயம் அவர்கள் மௌலாவை காட்டி கொடுத்தார்கள். அன்பர்களே, ஷேக் நாயம் அவர்களுடைய அவன் கிடைச்ச பாக்கியம் என்ன நமக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா எத்தனையோ பெரும் உலமாக்களுக்கு நசீபாகாத பாக்கியத்தை. நான் கூட போன வாரம் மாணவெல்லாம் கூட வாக்கிங் போயிட்டு இருந்தேன், மாணவ சில பேர் கூட வாக்கிங் போயிட்டு இருந்தேன். போகும்போது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் தான் கூட இருக்கிறான், அல்லாஹ் சுமந்து இருக்கிற உணர்வோட வாங்கம்மான்னு சொன்னேன். அவன் மாணவர்கிட்ட சொல்லி காமிச்சு, யாரா பெரும் படி உலமாவுக்கு பெரிய உலமாக்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த பாக்கியத்தை தொழுகையில் நசீபாக்கவில்லையோ அல்லாஹ் நமக்கு வாக்கி நசீபாக்கிட்டான். அல்லாஹ் தஆலா எத்தனையோ பெரும் உலமாக்கள் தொழுகிறார்கள். அவங்ககிட்ட போய் கேட்டா லா இலாஹ விளக்க சொல்லுங்கன்னு சொன்னா, லா இலாஹ விளக்கம் இருக்குங்க, வணக்கத்தை யாருமே அல்லாஹ் யாரும் இல்லை, அதான் என்ன வழக்கு கேட்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரும் உலமாக்களுக்கு கூட அல்லாஹ் கூட இருக்கிறான், அவன் தானே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் உணர்வை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நம்மை போன்ற மடையர்களுக்கு, நம்மை போன்ற அற்பர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூட இருக்க உணர்வு அல்லாஹ் நசீபாக்கணும். அல்லாஹ் தஆலா அன்பர்களே, அப்ப நாம் ஷேக் நாயம் கொடுத்த அந்த உணர்வுகளை நம்முடைய உணர்வு ஆகிக் கொள்ள வேண்டும். எஜமானவர் எவ்வாறெல்லாம் நமக்கு அல்லாஹ் தஆலாவை காட்டி கொடுத்தார்கள். ஒரு காலம் இருந்துச்சு, நாம் தொழுகும் போது கூட அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கவில்லை. இப்ப அல்லாஹ்வுடைய ஃபஸலை கொண்டு அல்லாஹ் தஆலா எல்லா நேரங்களிலேயும் மௌலாவை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை, மௌலா உணரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். வியாபாரம் செய்யும் போது என் ஷேக்னா சொல்லி காமிப்பாங்க, வியாபாரம் செய்யும் போது ஒவ்வொரு வியாபாரத்திலையும் 3 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுமான்னு சொல்லுவாங்க. 3 லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. கஸ்டமர் கடைக்கு ஏறுறாங்களா, ஏறும்போது லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கஸ்டமரை கொண்டு தேவை பூசை யாருமே இல்லை இல்லல்லாஹ் சொல்லுங்க. நீங்க பொருள் கொடுக்குறீங்க, பொருளை கொடுங்க, இந்த பொருளை கொண்டு இவருடைய தேவையை பூர்த்தி யாருமே இல்லை இல்லல்லா சொல்லுங்க.
அவட திருப்பி காசை வாங்குறீங்க, வாங்கும்போது இந்த காசை கூட எனக்கு தேவை பூசு யாருமே இல்லை இல்ல ஒவ்வொரு கஸ்டமருக்கும் 3 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க நம்ம ஷேഖனா சொல்லி காமிப்பாங்க. அன்பர்களே, நம்முடைய ஷேഖனாயம் எப்படி ஆக்கிட்டாங்க? ரிஜாலுல்லா துல்ஹீஹிம் திஜாரத்து வலா பைஉன் ஸிக்ரில்லாஹ், வியாபாரம் செய்வார்கள், கொடுக்கறவர்கள் செய்வார்கள், அது அல்லாஹ் தஆலாவுடைய ஞாபகத்தை விட்டும் தடுக்காது என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்படிப்பட்ட எந்த அளவுக்கு பெரிய ரசீபாக்குறாங்க. நாம் காலை எழுந்த உடனே கண்ணை திறக்கும் போது ரப்பே நீதான் என்னை கண்ணை திறக்க வச்ச, நீதான் இங்க உட்கார வச்ச, என்னையே நீதான் நிப்பாட்டினாய், நீ நிப்பாட்டி இருக்காவிட்டால் இந்த உலகத்தில் எந்த டாக்டர்களோ எந்த விஞ்ஞானிகளை நிப்பாட்ட வைக்க முடியாது. நீதான் நிப்பாட்டி வச்ச, நீதானே பாத்ரூம் கூட்டு போன, நீதானே தொழுக வைக்கிற. ஒவ்வொரு வினாடியும் எழுந்திருந்து இரவு தூங்கும் முறை, இரவு தூங்கும் போது தூக்கம் வரும் வரையில் அல்லாஹ் அல்லாஹ் திக்ரிலே காலை முதல் இரவு வரை சதா நேரத்திலும் அல்லாஹு தாலாவை நாமும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம ஷேഖனா பிச்சை கொடுத்தாங்க. அன்பர்களே, நம்ம ஷேഖமானவருக்கு என்ன பெரிய பாக்கியம் கொடுத்தாங்க. நாம ஒண்ணுமே இல்லை, நாம பாவிதான் என்ற உணர்வு நமக்கு ஷேഖனா வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி கேட்பது என்ற முறையை நமக்கு வாங்கி கொடுத்தாங்க. அன்பர்களே, நீங்க சாயந்தரம் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் நிறைய கடன் ஆயிருச்சு, துவா செய்யுங்கன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஷேഖனாயும் எந்த அல்லாவை காட்டி கொடுத்தாங்களோ, எந்த இலாவை காட்டி கொடுத்தாங்களோ அந்த அல்லாட்ட கேட்டு வாங்க. நமக்கு ஷேഖனா கேட்டு வாங்குற முறையை நம்ம கத்து கொடுத்துட்டாங்க. அன்பர்களே, அல்லாஹ்வை கெஞ்சி கேட்டால் எப்படி அல்லாஹ் வணங்குவான்னு நம்ம கத்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஷேഖனாயும் இடத்துல வீரசோழன் அபூபக்கர் மௌலானா ஒருத்தர் இருந்தாங்க. அவர்கள் சர்க்கார்ட்ட வந்து சொன்னாங்களாம், ஒரு தடவை எனக்கு ஒரு சில கடன் ஆயிருச்சு எஜமான்னு சொன்னாங்களாம். அப்போ தான் ஃபைசனா சொன்னாங்களாம், பையத்தை 20 வருஷம் வச்சு உனக்கு அல்லாஹ் இலாவை காட்டி கொடுத்துருக்கேன், நீ எந்த கடன் நீ சொல்றியா, 1 மாசம் டைம் தரேன், அதுக்குள்ள நீ அல்லாட்ட கேட்டு வாங்கினேன்னு சொன்னா டிஸ்மிஸ் பண்ணி உன்னை முழுகி விட்டு சொன்னாங்களாம். அதே மாதிரி அல்லாட்ட கெஞ்ச ஆரம்பிச்சாங்களாம். ஒரே மாசம் அல்லாஹ் என் கடன் அடைச்சிட்டான்னு சொல்லி காமிச்சாங்க. அன்பர்களே, அப்ப நீ ஷேഖனாயவனுக்கு அல்லாஹ் எப்படி கெஞ்சறதுன்னு நமக்கு கேட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஒரு முறை இன்னொரு ஷேഖனா ஃபைஸனா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரெம்மனே அல்லாஹ்ட கெஞ்சி துஆ செய்வாங்க. தொழுத பிறகு கையேந்திய பிறகு கண்ணீர் சிந்தாமல் கையை வீக்கில வைக்கவே மாட்டாங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ரெம்மனே அழுது துஆ செய்வாங்க. ஷேഖனா ஃபைஸனா ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை மந்தவரி சர்க்கார் வந்திருந்தாங்க. அப்போ முரீதுகள்லாம் அவங்க சொன்னாங்க, எஜமானே நீ அவசரம் டாக்டர் போகணும், ஆனால் சீக்கிரம் வாங்க எஜமான்னு சொன்னாங்க. ஆனால் சர்க்கார் மகரத்தோடு சீக்கிரமா துவா செஞ்சுட்டு டாக்டர் போயிட்டாங்க. அன்னைக்கு எஜமா இஷா வந்தாங்க. இஷா தொழுத பிறகு 10 மணிக்கு தொழுதுட்டு ரொம்ப நேரம் கையை அழுதுகிட்டே இருந்தாங்க. கையேந்து கழுத்தை வந்துகிட்டே இருந்து அழுதுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் அழுதாங்க. கடைசி சர்க்கார் துவா முடிஞ்ச என்ன கேட்டாங்க, ஆஜ் இஷாமே புகுத் ரோயா தேக்கேபா கேட்டாங்க. இன்னைக்கு இஷா ரொம்ப அழுதேன் பாத்தியாப்பான்னு கேட்டாங்க. ஆமா சர்க்கார் நான் சொன்னேன். அப்ப எஜமா சொன்னாங்க, இன்னைக்கு மகரிபில் நான் சரியா துவா செய்யாம சில நிமிடம் துவா செஞ்சுட்டு டாக்டர் போயிட்டேன். அல்லாஹ் என்கிட்ட கேட்டான், எந்த துவா கேட்பதை விட வேற பெருசா போச்சா என்று அல்லாஹ் என்கிட்ட கேட்டான். அதனால அல்லாஹ் இந்த இஷால உட்காந்து அழுது மன்னிப்பு கேட்டேன் என்பதாக ஃபைஸி நமக்கு சொல்லி காமிச்சாங்க. எனவே அன்பர்களே, முரீதுகளாய் ஒவ்வொருவரும் நான் சொல்லி சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கையேந்தி இப்ப நம்ம ஷேഖனா கத்து அந்த மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் அல்லாட்ட பேசுங்க. ஒரு தேவையில சொல்லி காட்டுங்க. யாரெல்லாம் எங்களை அறிந்தோ அறியாமலையோ, எங்களை யாரெல்லாம் விரும்பியோ விரும்பாமலையோ சிஸ்லா கொண்டு வந்துட்டு ரப்பே ஷேഖனா எப்படி விரும்ப அந்த மாதிரி ஆக்கிறல்லா, சதா அப்படி உதவி திணிச்சிடல்லா, எங்கள்ல பார்க்கும் பொருள் யாவிலுமே மூலாவோட காட்சி தெரியும் அல்லா, அந்த மாதிரி எங்களை ஆக்கிறல்லா, அன்பு சாஃபாக குடி வந்துறியா அல்லா என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே நாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பர்களே, இப்போ ஷேഖனா அவங்க இப்படியெல்லாம் நம்ம ஆக்கணும் விரும்பினாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்கில் புரிவானாக. அல்லாஹ் தஆலா ஷேഖனா உண்மை முரீதுகளாக வாழும் காலமெல்லாம் அவருடைய இஷ்கிலே அவர் முஹப்பத்திலே மரணிக்கும் தருவாயிலும் ஃபைஸனா ரலியல்லாஹு நம்ம ஷேഖனா தரிசித்தவர்களாக மரணிக்கும் பாக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.